விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இந்த ஒரு 3-4 வருஷத்துக்கு பிறகு போலீஸில் இப்போ ஷார்ட் அண்ட் ரிப்போர்ட்ரு ஜூனியர் ரிப்போர்ட்டர்னு ஒரு போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்கப்பா. அதை பற்றி அடுத்ததில் சொல்கிறேன். அதை பற்றி தான் சொல்லுவோம்னு பார்த்தேன். அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த இப்போ பேச வேண்டிய டாபிக் குறித்து நிறையா நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் எனக்கு மொபைல்லையும் கேட்டிருந்தீங்க, அப்புறம் கமெண்ட்லேயும் போட்டிருந்தீங்க. அதை கொஞ்சம் பார்த்துட்டு பார்ப்போம். அது கொஞ்சம் டைம் இருக்குது, அது பாருங்கள். அதுவும் நல்ல போஸ்ட்டு தான். ஜூனியர் ரிப்போர்ட்ரு எஸ்ஐ ஸ்கேல் வரும் அதில். அதை பற்றி அடுத்து சொல்கிறேன். அதாவது இப்போ இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய போலீஸ் செலெக்ஷன், எஸ்ஐ செலெக்ஷன், இதில் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது பாருங்கள். அதில் ஒரு 10% கோட்டா இருக்குது. 10% கோட்டாவில் அந்த ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 அந்த மாதிரி அந்த 3 ஃபார்ம் அதில் அந்த இன்டர் யூனிவர்சிட்டி, அந்த நம்மளுடைய இங்கே நம்மளுடைய ஸ்டேட்டுக்காக விளையாடுறது, அதர் ஸ்டேட்டில் போய் விளையாடுறது, அப்புறம் இன்டர்நேஷ்னல். ஆனால் இந்த மாதிரி 3 கேட்டகரியாக வச்சு ஓரளவுக்கு நீங்கள் இன்டர்நேஷ்னல் அதில் பார்ட்டிசிபேண்ட் இருந்துச்சுன்னா 2 மார்க்கு, ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா ஒரு 1.5 மார்க்கு, அப்புறம் யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு 1 மார்க்கு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்ட்டிசிபேஷன் இருந்தால் கூட ஒரு 1/2 மார்க்கு என்னமோ. ஆனால் மேக்ஸிமம் அதில் 5 மார்க் வரைக்கும். மேக்ஸிமம் 5 மார்க்குனால் ஒரு 2-3 ஈவெண்ட்டில் இருப்பீங்க. அப்புறம் இந்த தங்கம், வெள்ளி இந்த மாதிரியான மெடல் வாங்கியிருப்பீங்க. அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலான அந்த மெயினான இது இருந்துச்சுன்னா அதை பொறுத்து அதுக்கு 5 மார்க் வரைக்கும் அதிகபட்சமாக கொடுக்குறாங்க. இந்த இதில் இந்த நம்ம மக்களுடைய குற்றச்சாட்டு என்னென்னா, இது போலியாக வாங்கிடுறாங்க சார் சர்டிஃபிகேட்டு. இப்போ நம்ம இதில் ஒரு 25-26 அட்டானமஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் டைரக்டரு அவங்கள காக்கா பிடிச்சி அப்படியே ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். முன்னாடிலாம் அந்த மாதிரி இருந்திருக்கலாமோ என்னவோ. இதெல்லாம் இப்போ சாத்தியமே கிடையாதுப்பா. ஆனால் அப்படிலாம் கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த பிசிக்கல் டைரக்டர் அதெல்லாம் கொடுத்தாருன்னா அவர் என்ன அந்த பையன் விளையாட்டே தெரியாமல் போய் வாங்கிட்டு வந்துடுறானா, இல்லைன்னா விளையாட்டு இன்டர் காலேஜ் யூனிவர்சிட்டி காம்படிஷனுக்கு போகாமல் கலந்துக்கிட்டதாக சர்டிஃபிகேட் வாங்கிடுறானா, எப்படி அந்த குற்றச்சாட்டு என்ன பேஸில் சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒரு 19 சொல்கிற மாதிரி தான் தெரியுது. பட்டு அது இப்போ சாத்தியம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் செலெக்ஷனு இன்டர்வியூ கூட முடிஞ்சதுக்கு பிறகு அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் பாட்டுக்கு இப்போ வந்துக்கிட்டே இருப்பீங்க. பட் அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சர்டிஃபிகேட் ஜென்யூனஸ் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் மாட்டிடுவீங்க. முன்னாடியெல்லாம் சர்டிஃபிகேட்டு நம்ம அட் த டைம் ஆஃப் வெரிஃபிகேஷன் அங்கே அந்த கிளர்க் லெவலில், அசிஸ்டன்ட் லெவலில், சூப்பரண்டன்ட் லெவலில் காமிக்கிறோம்ல அங்கே கிரவுண்டில், அவ்வளோதான் வெரிஃபிகேஷன். அப்புறம் ஜென்யூனஸ் வெரிஃபிகேஷன்ற ஒரு ப்ராசஸ்லாம் இல்லை நாங்கள் வேலைக்கு சேரும் பொழுது. ஏன்னா இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா குளறுபடிகள், இந்த மாதிரியான ஃபேக் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் வர்றதுனால அதுவும் இருக்குது. அது நல்லது தான், அது ஃபில்டர் பண்ணி தானே வரணும். அதனால் அந்த பழைய இதில் வச்சு ஏதோ நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போதைய லெவலில் யாரும் இன்டர் காலேஜ் போகாமல் அவன் ப்ரைவேட் அட்டானமஸ் யூனிவர்சிட்டியாக இருந்தால் கூட அப்படிலாம் அவரை பிடிச்சிக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க சார், 1 லட்சம் வாங்கிக்கோங்க, 2 லட்சம், அதுக்காக போய் இதுன்னு வர அவர் சம்பளமே மாசிக்கு 2 லட்சம் வாங்குவார். அவர் போய் இப்போ நீங்கள் கொடுக்குறதுக்காக போய்கிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு மாட்டிட்டு ஜெயிலுக்கு போவார். அப்போ எப்படி அந்த ஆஸ்பிரண்ட்ஸ் தரப்பில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு? முன்னாடி இருந்திருக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ கூட அந்த உங்கள் போலீஸ் 2ஆம் நிலை காவலர்கள், ஏன்னா அந்த எஸ்ஐ செலெக்ஷன், கிரவுண்ட் செலெக்ஷன் நடந்துச்சுன்னா அப்படியே போவேன் நான். ஆனால் சும்மா வேடிக்கை பார்க்குறதுக்கு. ஆனால் போயிருந்தோம்னா அங்கே அந்த பார்வையாளர்கள் வர்றாங்கல்ல, பொதுமக்கள் வர்றாங்க, அவங்க பசங்க உள்ளே இருந்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு ஈவெண்ட் 2 ஈவெண்ட்டில் வெளியே வந்துடுவேன், அவன் பாட்டு கதையை கட்டிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் சும்மா சார் கண் துடைப்புக்கு வச்சு நடத்துகிறாங்க சார். எது கிரவுண்ட் செலெக்ஷனையே சொல்லுவான். ஆனால் கண் துடைப்புக்கு நடத்துகிறாங்க. அப்புறம் என்னவா, ஏற்கனவே எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு சார். அரசியல்வாதி விடுவானா சார்? இவ்வளோ போஸ்ட் 1000 பேர் 2000 பேர் இடையில ஒரு ஆளுக்கு 5 லட்சம்னா எத்தனை கோடி ஆச்சு பாருங்கள் சார். இப்படிலாம் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நடக்குதா? ஆனால் சும்மா அடிச்சு விடுவான் பார்த்தீங்களா? அது மாதிரியான குற்றச்சாட்டாகத்தான் இப்பொழுது இந்த ஸ்போர்ட்ஸ் குறித்து நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை பார்க்கிறேனே தவிர அதில் உண்மை இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவர் ஸ்போர்ட்ஸுக்கே போகாதவர், ஆனால் ஸ்போர்ட்ஸை பற்றி என்னமே தெரியாதவர், சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவர் இன்டர்நேஷ்னல் பிளேயர் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் 5 மார்க் வாங்கிட்டார். அப்படிலாம் வாய்ப்பு கிடையாது. சும்மா ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு சும்மா வெளியில் வச்சுக்கிட்டு நான் இங்கே கலந்தேன்னு சொல்கிறான் பாரு, அதுக்கு சாத்தியம் இருக்குது. அதை வச்சு அவன் வேலைக்கு போகிறதுக்கு தான் சாத்தியம் இல்லைன்றேன். 2 சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பேன். ஆனால் இன்னும் சொல்ல போனால் அரசியல்வாதியவே
ஏமாத்தினேன் பாருங்க. நம்ம முதல்வர் அளவுக்கு போயிட்டான். ஆனால் நம்ம ராம்நாட்டில் அவன் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிட்டோம்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரை பிடிச்சி, விளையாட்டுத்துறை அமைச்சரை பிடிச்சி முதல்வர்கிட்ட போய் ஆள் உயரத்துக்கு கப்பை காமிச்சிக்கிட்டு நான் இப்படி வாங்கிட்டாங்க, கொஞ்சமாச்சும் கூச்சம் பயம் எதுவும் இல்லை. எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு வைங்க, எஃப்ஐஆர் போட்டு என்ன செய்ய, அதெல்லாம் ஏமாத்தணும்னு முடிவு பண்ணால் அங்கேயெல்லாம் போகலாம். வேலைக்கு சேர முடியுமா? அந்த சர்டிஃபிகேட் ஜெனியூனஸ் வச்சு பிடிச்சி விடுவாங்க. ஏன்னா வேலைக்கு சேர முடியுமா? முதல்வரை ஏமாற்றிட்டானே, அதெல்லாம் ஏமாற்றலாம். முதல்வரை ஏமாற்றலாம், பெரிய ஆள் எல்லாம் ஏமாற்றிடலாம். இப்போ பெரிய ஆள்லாம் நான் பெரிய ஆள்ன்ற கணக்கிலேயே இருக்காங்களே. ஏன்னா அவங்கள யார் நம்மளை அப்படி ஈஸியாக அணுக முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்களா, அதை வச்சே ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா பெரிய ஆள் அவர் முதல்வராக இருப்பார், பெரிய அதிகாரியாக இருப்பார், பெரிய செலிபிரிட்டியாக இருப்பார். ஏமாத்தணும்னு முடிவு பண்ணி அவன் நெருங்கிட்டான்னா பயம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் அவன் பாட்டு போய் சொல்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டானா ஏமாற்றிடலாம். அந்த கணக்கில் நடக்கும். ஆனால் வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு இப்போ இருக்கக்கூடியதில் வெரிஃபிகேஷனில் மாட்டிக்கிடுவேன். அதனால் எவனோ சொன்னேன், அவன் சொன்னேன் சர்டிஃபிகேட் வாங்கினோம்னா கொடுத்துடலாம், ஒரு நீங்கள் 2 லட்சம் வாங்கி கொடுங்க, அதில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறேன், அதில் உங்களுக்கு 1 மார்க்கு கிடைக்கும், 1/4 மார்க்கில் தானே போன வட்ட வேலை இழந்ததா சொல்கிறீங்க, இப்படிலாம் சொல்லுவேன். அப்படிலாம் செஞ்சிங்கன்னா தேவையில்லாத இன்னொரு கிரிமினல் கேஸ் சிக்கலில் மாட்டிக்கிடுவீங்கன்னு அர்த்தம். அதனால் அதெல்லாம் நம்பாதீங்க, அது நடக்க சாத்தியம் இல்லை. இப்போ இருக்கிறதில்ல. நீ முன்னாடி அவன் இப்போ நடத்தினான்னு எவனையாச்சும் சொன்னேன்னா அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ரிட்டனாக எழுத்துப்பூர்வமாக குறிப்பிட்ட நபர், இந்த நபருங்க இவருக்கும் விளையாட்டுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை, விளையாட்டுத்துறை சான்றை வச்சு போனேன் அப்படின்னு சொல்லுங்கள், கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும். இது மாதிரி செய்திகளை பகிருங்க. அந்த மாதிரி வாங்கினேன்னா எல்லாம் போட்டு விடுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்கள். நான் இப்போ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன்ல, இந்த குற்றச்சாட்டை எப்படி உங்கள்கிட்ட இருந்து இப்படி இருக்குது சார்ன்றதை எப்படி கலெக்ட் பண்ணுறனோ, இதற்கு வாய்ப்பில்லை அப்படின்றதையும் எனக்கு இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் மூலமாக தான் கலெக்ட் பண்ணுறேன். டிஎன்யூஎஸ்ஆர்பி அது இது எல்லாத்துலேயும் கேட்டு தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த தகவலை சொல்கிறேன். அதனால் நிறையா பேருக்கு இதை கொண்டு சேருங்க. பாவம் இப்போ இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். அப்போ வந்து போலி சர்டிஃபிகேட்டில் சேர்ந்துடுறாங்க. அப்புறம் நம்ம என்னங்க ஓடி விளையாண்டு என்னங்க செய்ய, பசங்க அப்படி தான் போட்டிருந்தாங்க. 2 லட்சம் நாங்கள் உண்மையிலேயே வந்து உழைப்பை கொடுக்குறோம் விளையாட்டுக்காக, வெறும் காசை மட்டும் வச்சுக்கிட்டு வந்துடுறது ரொம்ப அநியாயம் இல்லை, உண்மையிலேயே அநியாயம் தான். ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா இப்போ இருக்கக்கூடிய கட்டத்தில். ஆனால் நீ அதெல்லாம் வந்து யோசிக்காத. உண்மையிலேயே நீ விளையாட்டுக்கு டெடிக்கேட்டடாக இருந்தேன்னா அதுக்கான விளையாட்டுத்துறைக்கான அந்த சான்றிதழை வாங்கி அதற்குரிய அதில் 10% தான் எடுக்க முடியும். உன்னைய காட்டிலும் தகுதி உடைய விளையாட்டுக்குரியவன் வந்து மேக்சிமம் இன்னும் அதிகப்படியான தகுதி இருந்து 2-3 ஈவெண்ட்டில் கலந்து தங்க மெடல் வந்து கோல்டு மெடல் வாங்கி வச்சுருந்தான்னா அவன் உன்னைய காட்டிலும் முன்னணிக்கு வந்துடுறான்ல. அந்த விளையாட்டு கோட்டாவுக்கும் வர மார்க்லேயும் முன்னணியில் வந்துடுறேன், அவன் வந்துடுவேன். அப்புறம் அதில் அந்த விளையாட்டு கோட்டாவுக்குள்ளே போக முடியாத நபர்கள் எதாச்சும் பொருளையே கலப்புவேன், ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைப்பேன். அதனால் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் அதில் அதற்காகவே அந்த விளையாட்டு துறையில் தகுதியுடையவர்கள் தொடர்ந்து அதில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஆனால் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. அந்த என்னுடைய சேனல் பற்றி இப்போ தான் முதல்ல உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பொய்யான வதந்தி வந்து பரவுறது வந்து நல்லது கிடையாது, ஒரு ஆரோக்கியமான சூழல் கிடையாது. எனக்கு பார்க்க இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி ஒரு நல்ல நிலையில் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு தான் அது மேலும் தன்னை வலிமைப்படுத்திக்கிடும், மேலும் இதே ஆரோக்கியமான பாதையில் போகும். ஏதோ ஒருத்தன் வந்து பொய்யா அதை வந்து திசை திருப்பி விட்டுட்டான்னு வைங்க, மொத்தமும் பாலாயிரும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி இல்லை. ஆனால் அதனால் இருந்துச்சுன்னா குறிப்பிட்டு யாருனாலும் சொல்லுங்கள், டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு புகார் கொடுங்க, எங்கேனாலும் புகார் கொடுங்க, நம்ம சேனலில் கூட சொல்லுங்கள், பர்டிகுலராக இந்த ஆளுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் நான் வந்து அந்த நீங்கள் அந்த 2020க்கு முன்னாடி கூட விட்டுருங்க, அதிலெல்லாம் நானே கடுமையாக போட்டுக்கிட்டு இருந்தேன். 2018-19 அந்த பேட்சில் நம்மளே வந்து மிக கடுமையாக எழுதிக்கிட்டு இருந்தேன். நான் சொல்கிறது இப்போ அட் ப்ரெசென்ட் இதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். அதனால் அதற்குனே தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தயவுசெய்து இது மாதிரியான பொய்யான போலியான அந்த குற்றச்சாட்டுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டாம். அதுக்கு நீங்கள் ஆளாயிராதீங்க, தொடர்ந்து படிங்க, வாய்ப்பு இருக்கும், நமக்கான வாய்ப்பு. அப்புறம் இந்த இது பற்றி அடுத்ததில் சொல்கிறேன் நான். அந்த ரிப்போர்ட்ரு, ஜூனியர் ரிப்போர்ட்ரு, அது ஒரு ஷார்ட் அண்ட் ரிப்போர்ட்ரு, நல்ல பதவி தான். அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம்.